மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு தீ போல தாங்க நீங்க எப்பொழுதுமே காட்சி அளிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கோபம் வந்தாலும் சரி, கோபப்பட்டாலும், யாராவது உங்களை அழுக வைத்தாலும் உங்களுக்குள்ள தீ போன்ற ஒரு கோபம் என்பது எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். அதனாலேயே அனைவருமே உங்களை எப்பொழுதுமே எந்த ஒரு நேரத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று யாருக்கும் தெரியாது என்ற ஒரு பெயரும் உங்களுக்குள்ள வைத்திருப்பாங்க. ஆனா நீங்க சாதாரணமாக இருக்கும்போது யாரிடமும் கோபப்பட மாட்டீங்க. கோபம் என்று வந்துவிட்டால் எதிரில் இருக்கக்கூடிய யாரையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக நீங்கள் மாறி விடுவீர்கள். இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிஜம். பேசும்போது நீங்கள் நேரடியாக பேசிவிடுவீர்கள். அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை கொடுத்தாலும் அதனை நினைத்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. மனதிற்கு வந்ததை உடனடியாக பேசக்கூடிய நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருப்பீர்கள். கோபம் வந்தால் அடக்க முடியாது. ஆனால் உலகம் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையானது உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த கோபத்திற்கு பின்னாடி தினமும் அமைதியாக அழக்கூடிய ஒரு மனது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது யாருக்கும் வெளியில் தெரியாது. மனதிற்குள் நீங்கள் அதனை அடக்கி வைத்து கொண்டு இத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அது வெளியில் இதுவரைக்கும் யாரும் அறிந்திருக்க மாட்டாங்க. யாரிடமும் கண்ணீரையும் காட்டாமல் இரவில் தனியாக படுத்துக்கொண்டு நான் இவ்வளவு தவறானவனா என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டும் தன்னைக்கு தானே தண்டனையும் கொடுத்து கொண்டும் வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. எல்லாரும் உங்களை அடங்காதவன், ஈகோ அதிகம் பிடித்தவன், கோபக்காரன் என்று அனைவருமே பார்த்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா என்பதை நிச்சயமாக நீங்கள் கூறியே ஆகணும். இதெல்லாம் நீங்க உடைய ஒரு மனிதனாக உங்களை அனைவருமே பார்த்திருப்பாங்க. ஏன் சில காலங்களில் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமலும் போயிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்கள் கூட ஏன் இவன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறான் என்று உங்கள் மீது அதிகமான கோபத்தை காட்டி அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்கத்தான் செய்திருக்கும். ஆனா அந்த கோபம் உருவான காரணத்தை யாரும் இதுவரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன, யார் இதற்கான முன் காரணமாக இருந்தது யார் என்று யாரும் உங்களிடம் இதுவரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க கோபப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அதற்கான காரணங்களை கேட்டு அதை தீர்த்து வைத்திருந்தால் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கோபம் என்பது வரவே வராதுங்க. நீங்க புரிஞ்சு நடக்கக்கூடிய மனிதர்கள் தான். ஆனால் உங்களை யாராவது புரிஞ்சு நடந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் அவர்களை புரிஞ்சு நடப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், மன அழுத்தங்கள் இவை எல்லாமே சேர்ந்து தாங்க அந்த கோபத்தை இதுவரைக்கும் உருவாக்கியது. நீங்கள் கோபப்படுவது வெறுக்கிறவர்களுக்கு மட்டுமல்லங்க, அதிகமாக நேசித்ததால் தான். அதிகமாக நீங்கள் நேசித்தீங்க மற்றவங்களை. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காயங்களும் நிறைய அவமானங்களும் பட்டீங்க. அந்த நிறைய அவமானங்களும் காயங்களும் வேறு யார் மூலமும் நீங்க பட்டிருக்க மாட்டீங்க. யாரெல்லாம் உயிருக்கு உயிராக பழகினீங்களோ, இறுதி வரைக்கும் நான் உங்களோட தான் வாழ்வேன் என்று சொன்னீங்களோ, அவங்க செய்த சில நம்பிக்கை துரோகங்களால மட்டுமே தாங்க இந்த மாதிரி கோபங்களும் தேவையில்லாத வெறுப்புகளும் மற்றவர்கள் மீது உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஆரம்பித்தது. ஒருவரை உயிராக நினைத்து பார்த்ததுக்கு அப்புறம் அவர்களை உங்களுடைய மதிக்காமல் போகும்போது மேஷம் ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள நொறுங்கி விடுவீங்க. ஆனாலும் வெளியில் சிரித்து கொண்டே இருப்பீங்க. அதனால தாங்க உங்களுடைய கண்ணீரை இந்த ஒரு உலகம் ஒருபோதும் பார்க்கவே மாடிக்கி. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க யார் மீதாவது பாசம் வைத்து விட்டீர்கள் என்றால் இறுதி வரைக்கும் உங்க உயிர் போகின்ற நிலைமைகள் வந்தாலுமே அவர்களுக்காக நீங்கள் இறுதி வரைக்கும் நின்று சண்டை தொடுப்பீங்க. கூடவே துணையாக நிற்பீங்க. என்ன ஆனாலும் சரி என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க இறுதி வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க, யாரையாவது நீங்க ஏமாற்றியது உண்டா? உங்களுடைய மனதார யாரையும் நீங்க ஏமாத்தி இருக்க மாட்டீங்க. யாரையும் நீங்க மனதார கழட்டியும் விட்டுருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. சில காலங்கள் சில நேரங்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்குன்னு புதிய உறவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைத்ததும் உங்களை ஒரு ஆளாக கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்
மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேசம் ராசி வாழ்க்கையில நல்ல ஒரு நேரம் என்பது பிறக்க ஆரம்பிக்கும். மேசம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் கிரகம் ராசியில் பெயர்ச்சிக்க போகிறார். இதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இன்று சந்திரன் 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் வசதிகளும் உங்களுடைய வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். பழைய பொருட்கள் இருந்தது, அந்த பழைய பொருட்களை முடிந்த அளவுக்கு நீங்களும் பழுது பார்த்து வீட்டில் வைத்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நேரத்தில் புது பொருட்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு வாங்கக்கூடிய நேரமாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிக்கொண்டேதாங்க இருக்கும். வீட்டில் கீழ் பணிபுரியவங்க ஒருவரோ அல்லது ஒரு உறவினரோ உங்களுக்கு சற்று மன உளைச்சலை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒன்று உங்க கூட அவங்க வேலை பார்த்து கொண்டு இருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கீழவும் அவங்க வேலை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படி வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறால் நீங்கள் தாங்க அந்த ஒரு தவறுக்கு இந்த ஒரு நேரத்தில் பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அவர்கள் செய்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உங்கள் மீதான சில விஷயங்கள்ல செய்திருப்பாங்க. அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் மூலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக வரத்தாங்க செய்யும். நிதி சார்ந்த பரிவர்த்தனையை இந்த ஒரு நேரத்தில் கையாளும் பொழுது மிக கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய மாமனார் வீட்டாரின் மூலம் உங்களின் நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உண்டாகக்கூடும். வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் தொடங்கி கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார பணிகளிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அது பெரிய ஒரு மாற்றமாக இருக்காது, சின்ன மாற்றமாக இருந்தாலும் வாழ்க்கையில பெரிய பெரிய நல்லதை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் என்பது இந்த ஒரு நேரத்தில் வந்துவிடும். அதனால சின்ன ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்க அடைந்து விடுவீங்க. எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். நீங்க நினைத்து பார்த்திருக்க முடியாத இடங்களுக்கு நீங்கள் திடீர்னு போக ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்கள் மட்டும் தனியாக போக மாட்டீங்க. உங்களுக்கு பிடித்த நபர்களோ உங்களுடைய நண்பர்களோ இந்த ஒரு நேரத்தில் நான் போறேன் என்று திடீரென்று கூறுவாங்க. அவர்கள் கூட நீங்களும் திடீரென்று கிளம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். பெரிய அதிகாரிகளோ உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களோ உங்களை நீ இப்படி மாற்றிக்கொள் என்று கூறினால் உடனே நீங்கள் கோபப்படாமல் அவர்கள் கூறுவதில் என்ன அர்த்தம் இருக்கு என்பதை யோசித்து பார்த்தால் அதனுடைய அர்த்தமானது உங்களுக்கு புரிந்து உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதே போலத்தான் உங்களுடைய உயர் அதிகாரிகளும் இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. உடனே நீங்க கோபப்படாம அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு பாருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைத்துவிடும். செயல்பாடுகளில் புத்தி கூர்மையானது உங்களுக்குள்ள வெளிப்படவும் ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உங்களை தேடி வரவும் செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து காணுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். மறக்காம ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பெரிய பெரிய நல்லதை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் என்பது இந்த ஒரு நேரத்தில் வந்துவிடும். அதனால சின்ன ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்க அடைந்து விடுவீங்க. எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். நீங்க நினைத்து பார்த்திருக்க முடியாத இடங்களுக்கு நீங்கள் திடீர்னு போக ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்கள் மட்டும் தனியாக போக மாட்டீங்க. உங்களுக்கு பிடித்த நபர்களோ உங்களுடைய நண்பர்களோ இந்த ஒரு நேரத்தில் நான் போறேன் என்று திடீரென்று கூறுவாங்க. அவர்கள் கூட நீங்களும் திடீரென்று கிளம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். பெரிய அதிகாரிகளோ உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களோ
உங்களை நீ இப்படி மாற்றிக்கொள் என்று கூறினால் உடனே நீங்கள் கோபப்படாமல் அவர்கள் கூறுவதில் என்ன அர்த்தம் இருக்கு என்பதை யோசித்து பார்த்தால் அதனுடைய அர்த்தமானது உங்களுக்கு புரிந்து உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதே போலத்தான் உங்களுடைய உயர் அதிகாரிகளும் இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. உடனே நீங்க கோபப்படாம அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு பாருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைத்துவிடும். செயல்பாடுகளில் புத்தி கூர்மையானது உங்களுக்குள்ள வெளிப்படவும் ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உங்களை தேடி வரவும் செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும்.